கவனிமா. அதாவது போட்டித் தேர்வுக்கான 3வது வினாவை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாளா வீடியோ கொடுக்க முடியல, என்னால 2 வினா மட்டும்தான் வழங்கினேன். அதுக்கு காரணம் வந்து என்னுடைய பணிச்சுமை தான். இப்ப 3வது வினா பாருங்களேன். செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. அப்ப இந்த செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது தான். நம்ம இதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப வினாவை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம நன்றாக படிச்சுக்கிட்டாதான் அது என்ன பதில் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியும். அப்ப இந்த சொல்லுக்கும் பொருள் தெரியணும், மற்ற 4 சொற்களுக்கும் உங்களுக்கு பொருள் தெளிவா தெரியணும். இப்ப செற்றம் என்றால் பகை, பகையை குறிக்கும். செற்று கூட்டல் அம். அப்ப அந்த செருத்துக்கிட்டு நிக்கிறான் பார், கோபமா நிக்கிறான் பார், அப்ப அதை சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பொருள்ல வரத்தால இது வந்து செற்றம் என்றால் பகை. இப்ப அடுத்து பாருங்களேன். இப்ப ஆப்ஷன் ஏ வந்து பகைன்னு கொடுத்துருக்கான். அப்ப பகைக்கு பகை எதிர்ச்சொல் வராது, இது தவறு. அதற்கடுத்து வன்மை, 3 சுழியின் வந்திருக்கு. வண்ணம் அழகை குறிக்கக்கூடியது, வன்மையானதுன்னா அழகானது, அப்ப இதுவுமே வராது உங்களுக்கு. அதற்கடுத்து வன்மை 2 சுழியின் வந்திருக்கு பாருங்களேன். இந்த வன்மை வந்து கடுமையானது, வன் சொல்னு சொல்றோம் இல்லைங்களா? இது கடுமையானது, கடுஞ்சொல், அப்ப இதுவுமே வராது. அதற்கடுத்து கேண்மை. இந்த கேண்மை என்பது என்னது? நட்பு அல்லது உறவு அப்படிங்கிற பொருள் இந்த சொல்லுக்கு. அப்ப உங்களுக்கு நல்ல இந்த 4 சொற்களுக்கும் பொருள் தெரியும் பொழுது இந்த செற்றம் என்ற பகை பொருள் வருது இல்லைங்களா? இந்த செற்றம் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது? கேண்மை, நட்புங்கிறதான் எதிர்ச்சொல். ஆப்ஷன் டி சரியான பதில். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, புக்ல வந்து அகராதியில் பொருள் காண்க அப்படின்னு 10வது புக்கெல்லாம் நிறைய சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்க அகராதியில பொருள் புரிஞ்சுக்கிற மாதிரி, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சில விஷயங்கள்லாம் நம்ம மனப்பாடமா பண்ணுனாதான் அதை வந்து கரெக்டா பண்ண முடியும். அப்படி செஞ்சாதான் நீங்க சரியா பதில் செய்ய முடியும். புரியுதுங்களா? ஓகே.